இந்த அழகே எனக்கு சீரியல்ல உலக போர் கூட முடிஞ்சிடும் போல, ஒரு முடிவுக்கு வந்துடும் போல. ஆனா நம்ம சுரேஷ் மதியோட பிரச்சனை ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. பிரச்சனை முடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இந்த தங்கராஜ் இருக்காரு, தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு சுரேஷ் நல்லா ஏத்தி விட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வேலை போன கவலையில இருக்கு. ஆறுதல் சொல்லாம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றன்ற பேர்ல அவளை போயிட்டு நோண்டி சீண்டே அவளை வம்பு இழுத்து வெளியில வரைக்கும் கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு. அம்மா நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, இவ்வளவு பிரச்சனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா, இவன் எவ்வளவு கொடுமை பண்றா தெரியுமா, நான் இப்படி யார் இவளோட புருஷன் தானே, அது கொஞ்சம் கூட மதிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல, எனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டா அப்படின்னா புருஷனா தொட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரூமுக்குள்ள நடக்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சிடுறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த அடி எனக்கு எப்படி திரும்ப பட்டுச்சு, அக்கா வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்தது இதே மாதிரி, இவதான் என்ன புடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு, இதே இதுக்கு நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சும்மாவே பேசுவாங்க. இதை வேற சொல்லி விட்டாங்க. அவங்க அம்மா உடனே என் பிள்ளைய கொல்ல பாக்குறியாடி, நீ என் பிள்ளைய இந்த பேர் நீதான் அடிச்சியா, நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லல, என்னதான் வளர்ப்பு வளர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு எதுக்கு எதுக்கத்தாலும் எங்க வளர்ப்பை பத்தி எழுதுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவே என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதமாய் சுரேஷ் போட்டு பட்டு நடிச்சிருக்காரு. மதி சும்மாவா இருப்பா, ஆல்ரெடி சுயமரியாதைக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவா, அவ சும்மா இருப்பாளா, கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு போட்டு அடிச்சிடறா. அவளும் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா சுரேஷையும் மதியம் ஓரமா கூட்டிட்டு வந்துட்டு நம்மளோட அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இப்படி போட்டு அடிக்கிற, யாராவது புருஷனை போட்டு அடிப்பாங்களா, நீ என்னதான் பொண்ணும் எந்த குடும்பத்திலே நடக்காத அது இது, நீ மாறவே மாட்ட போல, உன்னை அவ்வளவுதான் இவளை வந்து என் பிள்ளையோட படுக்க வச்சா அவ்வளவுதான், நான் என் பிள்ளைய சாப்பிடுச்சிடும் அப்படின்னு. அப்ப மதி கேட்கறாங்க, உங்க பிள்ளை மட்டும் என்ன அடிச்சது கரெக்ட், அவர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாரு, அது கேட்க மாட்டேங்க அப்படின்னு. மல்லர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதிக்காக சப்போர்ட் பண்றாங்க. அத்தை நீங்க மதிய மட்டும் தப்பு சொல்லாதீங்க, சுரேஷ் தான் அடிச்சா, அவனையும் கேளுங்க, அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சா அப்படின்னு சொன்னேன். என்ன மலரே நீ அவ கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறேன் அப்படின்னு அவங்க மாமியார் கேட்கறாங்க. ஜாலரா அடிக்கல, நான் நியாயத்தை தான் பேசுறேன் அப்படின்னு. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல ஒண்ணா தூங்க தேவையில்ல, நீ போயிட்டு பாக்கியராஜோட போய் தூங்கு சுரேஷ், நீ போயிட்டு மலரோட இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனி ரூம் அனுப்பிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவ இன்னைக்கு மாறுவா நாளைக்கு மாறுவா நம்ம நினைச்சு மாறவே மாட்டா போலங்க, இதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து நம்ம வச்சதா ஆகணும் அப்படின்னு. பாப்போம் காலையில வீடியோ இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம், மாப்பிளைய கூப்பிட்டு பேசலாம், அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. அதோட இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாகியராஜ் சுரேஷன் காட்டுறாங்க. பாகியராஜ் கிட்ட அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, அவ இப்படின்னா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை எதிர்த்து பேசுற மாதிரி சீன் காட்டிருக்காங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மலர் வந்து நம்மளோட மதி வந்து மலர் கிட்ட எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் மலர் வந்து மதிக்கு ஆறுதல் சொல்றாங்க, சரி விடு மதி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பாத்தீங்கன்னா இந்த சைடு தங்கராஜ் ஃபேமிலி காட்டுறாங்க. தங்கராஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக கீழே இறங்கி வராரு. வரும்போது உடனே அவங்க வீட்டுல இருந்து போன் வருது, மாப்பிள்ளை இது போல வந்துட்டு சுரேஷ் வந்து மதி அடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே என்னமா ஆச்சு, இருங்க நான் உடனே வரேன் அப்படின்னா, அவங்க மாமனார் வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, உடனே நீ கிளம்பி போயிடாங்க அப்படின்னு. என்ன ஆச்சு போன் பண்ணியாண்டா இப்படி பதற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இல்லம்மா இது பேரு மதி வந்து சுரேஷ் அடிச்சு அப்படின்னு. என்னடா மாத்தி சொல்ற, சுரேஷ் மதி அடிச்சாங்க அப்படின்னு. இல்லம்மா மதிதான் சுரேஷ் அடிச்சிருக்கு அப்படின்னு. இது என்னடா கூத்தா இருக்கு, ஒரு போலீஸ்காரனை போயிட்டு அடிச்சாலா, இந்த பொண்ணு எங்க இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா, போலீஸ் ஸ்டேஷன் போறா, மாமனார் மாமியார் மதிக்க மாட்டா, புருஷனை போட்டு அடிக்கிறா, என்னதான் இது அப்படின்னு. அப்புறம் ரேவதி வந்துட்டு எங்க நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னா, போலாம் அப்படின்னு. அத்தனை கொஞ்சம் குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னா, போங்க இதுக்குதான் நான் இருக்கேன், போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டு கிளம்பி வராங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதியோட அவங்க அப்பா அம்மா வராங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. பாத்துட்டு உங்க அப்பா உடனே சார் அப்படின்னு சொன்னாரு, என் மாமனார் போன் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு. சொன்னாரு அப்படின்னு. வாங்க உள்ள போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த உடனே அவங்க அம்மா உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க என்னதான் பொண்ணை வளர்ப்பு எடுத்துருச்சுருக்கீங்க, உங்க பொண்ணு சரியே இல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே கிடையாது நானு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. உடனே இல்ல பேசிட்டு இருக்கும் போதே நம்மளோட சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொல்றாரு. உடனே வந்துட்டு மாப்பிள்ளை இது போல வந்து உங்க வீட்டுல அடிபடுதாம இதே நீங்க வந்து சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து திரும்ப மதி வராங்க. மதி வந்துட்டு மொத்தமா நின்ன உடனே இது போல வந்துட்டு நீங்க மாப்பிள்ளை எங்க கிட்ட சொல்லல அப்படின்னு. இல்லப்பா இது ஒரு சொல்ற விஷயம் கிடையாது, இது தெரியாம நடந்தது அதனாலதான் சொல்ல அப்படின்னு. இல்ல தெரிஞ்சதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னா. மதி உடனே பாக்குறாங்க. உடனே அம்மா என்ன அவனை முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, உங்க பையன் உங்க பொண்ணு போட்டு என் பையனை அடிச்சாங்க அப்படின்னு. உடனே உங்க அப்பா அம்மா கேக்குறாங்க, என்ன மதி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவங்களெல்லாம் ஆமா அவர் நான் சும்மா ஒண்ணு அடிக்கலாமா, அவர் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சாரு அதனால நான் அடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க அப்பா வந்து போன் பண்ணி நம்மளோட தங்கராஜ் கிட்ட என்ன சொன்னாரு, மதி அடிச்சுட்டாதான் சொன்னாரு தவிர சுரேஷ் அடிச்சாரு சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மதி அடிச்சது தப்புதான், சுரேஷ் அடிச்சது ஆனா தப்பு தானே. அதை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, மதி அடிச்சது மட்டும் தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அடுத்து என்ன சீன் நடக்கும் அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் சுமூகமா பிரிச்சு விட்டு அடுத்த வேலை பாக்குறது நல்லதுன்னு தோணுது. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னும் நம்மளோட தங்கராஜ் காலேஜ் விஷயத்துல மதியோட காலேஜ் விஷயத்துல பண்ண விஷயம் எதுவும் தெரியல, வெயிட் பண்ணி பாப்போம். அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பாக்கலாம். இந்த மாதிரி மூணு அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.